ஹாய் காய்ஸ், இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் எடுத்து எப்படி நம்ம கத்திரிக்காய் ரெசிபி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க. கடாய் எடுத்துக்கிறேன். கடாயில் வந்து எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வந்து என்ன பண்ணணுன்னா நல்லா பொரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வாசனைக்காக கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கிறேன். நல்லா வதக்குறேன். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்குறேன். நல்லா வதங்கணும். இதோ பார்த்திங்களா, நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமும் தக்காளியும். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருந்த பிரிஞ்சால் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணி நல்லா வதக்குறேன். பிரிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலே நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சி வச்ச சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுறேன். கிளறி விட்டதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கிறேன். தேங்காய் வந்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கினேன். தேங்காய் பாலையும் இடத்துல ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுறேன். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்துட்டு பிளேட் போட்டு மூடிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ எடுத்து பார்க்குறேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கெட்டியாக, கொஞ்சம் கெட்டியாக தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கெட்டியாக வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.